பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 2வது ப்ரோமோ. வேறு லெவல் சம்பவம். விஜய் சேதுபதி காத்திருக்கு. மாஸ் சம்பவம். இன்றைக்கி ரெட் கார்டு கொடுப்பாருன்னு பார்த்தா இன்னும் ப்ரோமோவில் வரல. கொடுக்கணும். விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுங்க. ரெட் கார்டு கொடு. ரெட் கார்டு கொடு. ரெட் கார்டு கொடு. ரெட் கார்டு கொடு. விஜய் டிவியே, மாமா டிவியே, ரெட் கார்டு கொடு. ரெட் கார்டு கொடு. வேறு லெவல். போன வாரம் ரொம்ப பரபரப்பாக போச்சு. ரொம்ப த்ரில்லாக போணுச்சு. பயங்கரமாக போணுச்சு. இந்த பில்டப்லாம் நான் கேட்கலடா. ரெட் கார்டை கொடுங்கடா. வந்தோடனே டேரெக்டாக டே கமருதீன் நாயே இந்திரி இந்தா ரெட் கார்டு, டே திவாகர் இந்தா எல்லோ கார்டு. வேறு யார் இருக்கா? பார்த்து ஒழுங்காக இருமா. பாரு நீ பண்ணுறது சரியில்லைம்மா, மாமா வேலை பார்க்குறம்மா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விடணும். அதை விட்டுட்டு சில பேர் பண்ணது சகிச்சிக்க முடியலன்னா ரெட் கார்டு கொடுத்துடணும். சகிச்சிக்க முடியலன்னா வெளில அனுப்பிடணும். என்ன அவங்க சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தடவிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இதில் என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் அண்ணே டூடு. இப்போ டூடு படத்தில் ஏதோ பிரச்சனை இல்லை. டூடு படத்தில் ஏதோ ஒரு சர்ச்சை ஆயிடுச்சுல. இப்போ இந்த டூடு படத்தை வச்சுக்கிட்டு டூடு அண்ணன் அதெல்லாம் சினிமா கிடையாது இது அப்படிங்கிற மாதிரி டூடு படத்தை தாக்குறாரு. சம்பவம் எப்படின்னா டூடு அண்ணே டூடுன்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த வார்த்தை இங்கே வருது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். எபிசோடில் பார்த்தா தெரியும். இல்லை வேணும்னே சொல்கிறாரா இல்லைன்னா இங்கே உள்ள இங்கே ஒரு டியூடு இருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத எபிசோடில் தான் தெரியும். பட் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ரம்யா, வினோத், கெமி எல்லாம் ஆடி போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரில. கமருதீனை வச்சு செய்யணும். அதுதான் வேணும். திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் சபரி. திவார் பார்க்குறாரு, நம்ம சைடு எதுவும் பாஞ்சிருவாங்களா, பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வச்சு செய்யணும் விஜய் சேதுபதி. சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சம்பவம் பண்ணுறீங்களா, சம்பவத்தை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வாரத்துக்கு நீங்கள் தான் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். அடுத்த படங்கள் நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் சம்பவம்னா ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும். ஒரு சம்பவத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் விஜய் சேதுபதி. சும்மா மறைமுகமாக பேசிக்கிட்டு இந்த எப்ஜேக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கனியை கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இந்த ஜால்ரா கேங்ஸ் இருக்கக்கூடாது. அடித்தா ஒரே அடி. ஓகே, அவங்க வளர்கிறவங்க தான். ஆனால் உள்ளே இப்படி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு ஷோ, அவ்வளோதான். ஷோவில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? யார் உங்களை அடிக்க போகிறா? உங்களை அடிக்க தானே சொல்கிறாங்க. உங்களை யாரும் யாரும் அடிக்க போகிறதில்ல. நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டனால உங்களை யாரும் அடிக்க போகிறதே கிடையாது. பிரதீப்புக்கு பண்ணாங்கன்னா பிரதீப் அநியாயமாக பிரதீப் அடித்தாங்க. அதனால தான் கமல் சார் அடித்தாங்க. இந்த மாதிரி கமருதீன்லாம் இவெல்லாம் அயோக்கிய பையன். இவனெல்லாம் அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பயம்? போன வாரமே எப்ஜி அடிப்பீங்கன்னு பார்த்தா அடிக்கலை. சரி, அவன் திருந்திட்டான், அவனை விட்டுருவான். இவன் திருந்த மாட்டான். அப்படியே சுற்றி வர்றான். துஷாரை போட்டு அடிக்கிறான், திவாரை போட்டு அடிக்கிறான், எல்லாரையும் அடிக்கிறான். பாரு கொம்பு செய்விட்டு இருக்கு. பார்வை மட்டும்தான் மறைமுகமாக தாக்குறீங்களோ இல்லையா, வேறு யாரையும் தாக்குறது கிடையாது. இதெல்லாம் பத்தாது. எதிர்பார்க்குறோம், இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம் விஜய் சேதுபதி சார். என்ன சார் நீங்கள் வர்றீங்க, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வர்றீங்க, மாவு அரைக்கிறீங்க. மாவு ஆட்டக்கூடாது, வச்சு செய்யணும். தரமான ஒரு செய்கை பண்ணணும். புரியுதா? இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? முடிச்சு விடுங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படி அடுத்த ஒரு சீசன் முடிச்சிட்டிங்க, அடுத்த சீசன் இன்னமுமா? எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் சம்பவம் இருக்கிற மாதிரி தான் தோணுது தோரணைலாம். ஸோ சம்பவம் பண்ணுறாரா பண்ணலையா, விஜய் சேதுபதி சம்பவமா இல்லை எப்போதும் போல் மாவாட்டுறாராங்கிறத எபிசோடில் பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, யாராச்சும் லைக் பண்ணுறீங்களா? லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர் பார்க்க முடியும். பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.